உலகெங்கிலும் உள்ள ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராகவேந்திரன் பன்னீர்செல்வம். ராவணா வலையொலி சார்பில் சில முக்கிய நிகழ்வுகளை முன்னெடுக்க இருக்கிறோம். அதற்காக உங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும் என நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் கீழே இருக்கக்கூடிய வங்கி எண்ணிற்கோ அல்லது UPI ஐடிக்கோ உங்களுடைய பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். நன்றி. நிகழ்ச்சிக்குள்ள சென்று விடுவோம். ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலம் விரும்பிகளுக்கு வணக்கம். தஞ்சை ராஜேஷ் ஏற்கனவே ராவணாவுக்கு ரொம்ப அறிமுகமானவர். நிறைய விஷயங்கள் அவர் பேசியிருந்தது இப்போ நடைமுறையில் அரசியல் ஆகிட்டு இருக்குது. எதையும் ஒரு முன்கூட்டியே கணிக்கக்கூடிய ஒரு சில பேரில் இவரும் ஒருவர். கடந்த முறை ராவணாவில் சில தகவல்கள் கூறியிருந்தார், அரசியலில் இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு. இப்போ பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கிற அரசியல் சூழ்நிலையில் அவர் சந்தித்து பேசுகிற இந்த சூழ்நிலைக்கு ஒரு பெரிய நல்வாய்ப்பாக தான் பார்க்குறோம். அவரை சந்திக்கிறோம். வணக்கம். வணக்கம். கடந்த முறை 2-3 பேட்டிகள்லேயும் நீங்கள் பொலிட்டிக்கல் அனலைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக ஒரு குளிர் அறைக்குள்ளே இருந்துக்கிட்டு ஜாதகம் கணிக்கிற மாதிரி கணிச்சு சொல்கிறது ஒன்று இருக்குது. நீங்கள் ஃபீல்டு ஒர்க் நிறைய விதமான மக்களுக்கெல்லாம் தொழில் சார்ந்து ஊர் பயணங்கள் சார்ந்து இருக்கிறது. அந்த அடிப்படையில் நீங்கள் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தீங்க. இப்போ அதிமுக தேமுதிக கூட்டணி வர வாய்ப்பு இருக்குன்றப்ப நீங்கள் ஒரு பதிவு அதுக்கு வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி கோடிட்டு காட்டியிருந்தீங்க. அழுத்தமாக சொல்லலை, பட் அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு. கிட்டத்தட்ட வாய்ப்பு இல்லாமல் அது திமுக கூட்டணிக்குள்ளே போயிருக்குது. இன்னைக்கு திமுக தேமுதிக அந்த கூட்டணி சரியான கூட்டணிங்களா? இல்லை, திரு விஜயகாந்த் அவர்கள் 2005 இந்த கட்சி தொடங்கின நாள் முதலா இந்த முந்தானேத்து வரைக்கும் அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் குறிப்பாக விஜயகாந்தனுடைய வெறித்தனமான ரசிகர்கள் எல்லாருடைய மனநிலையிலையும் அழுத்தமாக வேரூன்றி இருந்தது திமுக எதிர்ப்புங்கிற ஒரு விஷயம்தான். அதனால இது இயற்கைக்கு மாறான, இயற்கைக்கு முரணான ஒரு கூட்டணி தான் இந்த தேமுதிக கூட்டணி. திரு ஸ்டாலின் அவர்களுக்கு இன்னைக்கு காங்கிரஸ் வெளியில போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயம் இருக்கிறதுனால, இன்னொன்று மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் காங்கிரஸ் வெளில போனுச்சுன்னா நம்மளுக்கு கூடுதலாக இடங்கள் கேட்கலாம் அப்படின்னு ஒரு மனசுல கணக்கு போட்டுட்டு இருக்கும்போது, இவங்க எல்லாருக்கும் செக் வைக்கிறதுக்காக யாராவது ஒருத்தங்களை கூப்பிட்டு நான் பலமான ஆள் தான். ஏன்னா எதிர்ப்பக்கம் எடப்பாடியார் 7-8 வருஷமா எதிராக இருந்த திரு டிடிவி தினகரன், அன்புமணி ராமதாஸ் ஆகிய இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட வலுவான வாக்கு வங்கி இருக்கிற கட்சிகளை அவர் கூட்டணியை கொண்டு ஒரு பெர்செப்ஷன் அளவுல ஒரு உறுதியான கூட்டணி நாங்க அப்படிங்கிற மாதிரி உருவாக்கிட்டார். ஆனா இந்த பக்கம் ஸ்டாலினை பாத்தீங்கன்னா அவர் 8 வருஷமா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்த கூட்டணிகள் உள்ள கலகலத்தை போயிருச்சு. அந்த கூட்டணி பலம் இழந்துகிட்டு இருக்கு நாளுக்கு நாளா. காங்கிரஸ்ல ஆளாளுக்கு ஒண்ணு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கம்யூனிஸ்டுகளும் ஒரு பக்கம் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. மதிமுக தவிர மீதி எல்லாருமே உள்ளுக்குள்ள ஒரு எதிர் கருத்துக்களை பேச ஆரம்பிச்சிட்டதுனால அவருக்கு ஒரு அவசர தேவை இருந்துச்சு. நான் பலமானவன் தான், என்ன நம்பியும் கூட்டணிக்கு புது கட்சி வருதுன்னு காமிக்கிறதுக்கு. அதுக்காக அவர் அவசரமா மிகப்பெரிய விலையெல்லாம் கொடுத்து தேமுதிக கூட்டணியை கொண்டு வந்திருக்காரு. பட் அந்த அளவுக்கு இல்லை, அது அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான்னு கேட்பாங்கல்ல, அது தகுதியானதா? அன்னைக்கு இருந்த வாக்கு வங்கி வேற அவங்களுக்கு. ஆமா, விஜய் மறைவுக்கு பிறகு அது தெரிய இருக்கும்போது எப்படி பிச்சுக்கிட்டு போச்சு, செதறி போச்சு அப்படின்றது. அந்த வாக்கு வங்கி இன்று அப்படியே இருக்கிறதான்னு ஒரு கேள்வி. ரெண்டாவது, விஜய் அரசியல் தொடங்கினதே இந்த கருணாநிதிக்கு எதிராகத்தான், திமுகவுக்கு எதிராகத்தான். ஏன் இது ஒரு தீய சக்தி இந்த தமிழ் சமூகத்தில் அப்படின்றதெல்லாம் வெளிப்படையாக பேசி பேசி பிரச்சாரம் பண்ணி அந்த அந்த கடுப்பில் தான் விஜயகாந்தை எதிர்க்க முடியல அப்படின்றதுக்காக நடிகர் வடிவேலை கொண்டு திமுக மேடைகளில் விஜயை மோசமாக தாக்கி பேசக்கூடிய சூழ்நிலையெல்லாம் வந்தது. அந்த சூழ்நிலை இன்னைக்கு எப்படி ரெண்டும் ஒன்றா இருக்குது? புரியலீங்களா? இல்லை, அதான் இது அவரோட மண்டபத்தை இடிச்சாங்க, அவரை பழிவாங்கணும்னு சொல்லி தான் அந்த கோயம்பேடு மண்டபம் மேம்பாலம் இன்னைக்கு வரைக்குமே அது ஒரு உருப்படியான வடிவம் இல்லைங்கிறது சென்னைக்கு போனவங்க எல்லாருக்குமே தெரியும். விஜயகாந்தை பழிவாங்கிறதுக்காக தான் அதை இடிச்சாங்க. அன்னைக்குலேருந்து கேப்டன் விஜயகாந்த் திமுகவுக்கு ஒரு கடுமையான எதிர்ப்பா தான் இருந்தார் கடைசி வரைக்கும். 2016 தேர்தலில் கூட பழம் கடிந்து விட்டது, பாலில் விழப்போகுதுன்னு சொல்லி கலைஞர் சொல்லும் போது கூட இவர் அங்க போகாம தனியா மக்கள் நல கூட்டணிக்கு தான் போனார். அதனால ஆனா இந்த இறுதி வரைக்கும் எதிர்ப்புல உறுதியா இருந்தார். ஏன்னா அவர் பழிவாங்கப்பட்டவர். அவர் உழைச்சி சம்பாதிச்ச காசுல கட்டின ஒரு மண்டபத்தை அவர் அடிமடியிலேயே வெட்டின மாதிரி. அவர் சொன்ன வார்த்தை நல்லா இருக்கு, எனக்கு ஈரக்குலையெல்லாம் அருந்து தொங்குற மாதிரி இருக்கு, அந்த மண்டபம் இடிச்சதை பாதி இடிஞ்சு தொங்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு கண்ணீர் சிந்துற நிலைமையில சொன்னார். அந்த வேதனையும் வழியும் அவருக்கு கடைசி வரைக்கும் இருந்துச்சு. ஆனா அதுக்கு பின்னாடி வந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா, நீங்க குறிப்பா கேட்டீங்க இன்னைக்கு வாக்கு வங்கி எப்படி இருக்கும்னு. அவங்க கடந்த காலங்கள்லயே அவங்களுக்கு 0.5% கீழே போயிருச்சு. அந்த கூட்டணி 2011 தான் அந்த கட்சியோட உச்சம்.
அதுக்கு முன்னாடியே அவங்க ஜெயிக்கல, அதுக்கு அப்புறமும் ஜெயிக்கல. 2011க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த அம்மா வந்து ஜெயலலிதா அம்மா வந்து சட்டசபையிலே சொன்னாங்க, இன்று முதல் வந்து தேமுதிகவுக்கு வந்து இறங்கு முகம் தான் சொல்லி அந்த நாக்க கடிச்ச அந்த சம்பவம் நடக்கும்போது சொன்னாங்க. அது வந்து இன்னைக்கு வரைக்கும் உண்மையாயிட்டு இருக்கு. ஒரு தேர்தலையும் அவங்க கீழே தான் போயிட்டு இருந்தாங்க. இடையில வந்து 2024 பாராளுமன்ற தேர்தலில் எடப்பாடியார் அவர்கள் வந்து இவங்களோட கூட்டணி அமைச்சு வச்சிருந்தார். அது வந்து விஜயகாந்த் இறந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாசங்களுக்குள்ள வந்து ஒரு குறுகிய காலத்துல வந்த ஒரு தேர்தல். அந்த நேரத்துல மக்கள் மத்தியில வந்து விஜயகாந்த் வந்து இறந்ததுக்கான ஒரு அனுதாபம் இருந்துச்சு. இன்னொன்னு வந்து மக்களுக்குள்ளே நம்ம மக்களுக்குள்ளே ஒரு சென்டிமெண்ட், ஒரு குற்ற உணர்ச்சி வேற. அவர் அநியாயமா வந்து நிறைய பேருக்கு சாப்பாடுலாம் போட்டிருக்காரு, நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஆனா அவரை வந்து ஒரு குடிகாரன்னு சொல்லி இழிவுபடுத்தி நான் அது அவரோட இந்த நிலைமைக்கு நம்மளும் ஒரு காரணமாயிட்டோமேன்னு வந்து ஒரு கழிவிறக்கம். அதனால அந்த ஒரு தேர்தல்ல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வாக்கு அந்த அனுதாபத்தில் வந்துச்சு. குறிப்பா பாத்தீங்கன்னா விஜயகாந்தோடைய மகன் விஜயபிரபாகரன் விருதுநகர் தொகுதியில வந்து கிட்டத்தட்ட வெற்றிக்கு நெருக்கத்துல வந்தாங்க. அதுக்கு வந்து திரு ராஜேந்திர பாலாஜி அதிமுகவோட உழைப்பு வந்து மிக மிக அபரிமிதமானது. அது எல்லாருக்குமே தெரியும். அங்க இருந்தவங்களுக்கும் தெரியும், தேமுதிகவுக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அவங்க இன்னைக்கு அவங்களோட மதிப்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/4% தான் இருக்கும். அவங்களோட ஓட்டு வங்கிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/4% ஓட்டு தான் இருக்கும். அதுவுமே இவங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகாது. ஏன்னா ஆமா, இப்ப எப்படி அதிமுக வந்து எம்ஜிஆர் தொடங்குனதுல இருந்து அந்த அதிமுக தொண்டர்கள் எல்லாரும் திமுக வெறுப்பு, திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறதுலயே அவங்க ரத்தத்திலேயே ஊறி போயிடுச்சு. அவங்களால என்னைக்குமே எப்படி உதயசூரியனுக்கு ஓட்டு போட முடியாதோ அதே மாதிரிதான் விஜயகாந்தோடைய தொண்டர்களாலையும் உதயசூரியனுக்கு ஓட்டு போடவே முடியாது. அவர் குறிப்பா கட்சி தொடங்கின அதுக்கு முன்னாடி அவர் வந்து கலைஞரோட ரொம்ப நெருக்கமா இருந்தார். ஒரு 20 வருஷம் கலைஞருக்கு பேனாவெல்லாம் பரிசீலிச்சார். அதெல்லாம் பழைய கதை. பட் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் விஜயகாந்தோடைய வந்து அவரோட உடல்நலமும் மனநிலையும் ரொம்ப பாதிக்கப்பட்டு 4-5 வருஷம் வந்து அவர் வந்து பேச முடியாத சூழ்நிலை இருந்து அவர் இறந்து போறதுக்கு காரணமே வந்து திமுக தான் வந்து விஜயகாந்தோடைய ரசிகர்கள், அவருடைய தொண்டர்கள் வந்து அவர் மேல அன்பு உள்ளவங்க வந்து எல்லாருமே வந்து நம்புறாங்க. அவங்க நிச்சயமா வந்து திமுக ஓட்டு போட மாட்டாங்க எந்த காலத்திலயுமே. பிரேமலதா அவர்களுக்கும் சுதீஷ் அவர்களுக்கும் திரு விஜயபிரபாகரன் அவர்களுக்கும் தனிப்பட்ட தேவைகள் இருக்கிறதுனால அவங்க இன்னைக்கு போயிட்டாங்களே தவிர தொண்டர்கள் ஒருத்தர்கள் கூட வந்து குறிப்பா விஜயகாந்தோடைய தொண்டர்கள், விஜயகாந்துக்கு தானே தொண்டர்கள், அவங்க யாருமே வந்து இவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அடுத்தடுத்த நிகழ்வுல பாத்தீங்கன்னா அந்த கட்சியில மிச்சம் மீதி ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாவட்ட நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள் எல்லாம் பிடிக்கிட்டு வேற பக்கம் போயிடுவாங்க. இதுதான் நம்மளுடைய எந்த நம்பிக்கையில வந்து தேமுதிக உள்ள எடுத்துச்சு, அதை எப்படி ஒரு பெருமையா கொண்டாடுது திமுக? இல்ல அவங்க வந்து அனுபவம் இருக்கு திமுகவுக்கு அனுபவம் இருக்குதான், திமுகவுக்கு அனுபவம் இருக்கு. இன்னொன்னு சொல்ற போனாக்கா கூட்டணி அமைக்கிறதுலயும் கூட்டணி கட்சிகளை வந்து நிர்வாகம் பண்றதுலயும் வந்து ஸ்டாலின் வந்து ஒரு மிகப்பெரிய திறமசாலி, அதை நம்ம ஒத்துக்கணும். ஆனா இந்த நேரத்துல வந்து ஸ்டாலினே ஒரு அபரிமிதமான பதட்டத்துல இருக்காரு. மிகப்பெரிய தப்பு தான் பண்ணிட்டாரு. 2-3 நாளா ஊடகங்களை கூட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த அண்ணாமலை படத்துல வந்து ரஜினி வந்து ஏலத்தொகையை ஏத்தி விட்டு கடைசியில இவரை சரத்பாபு எடுக்க வச்சுட்டு அவரை கடனாளியா மாட்டி விட்டு போயிருவாரு, இவர் தப்பிச்சிருவாரு. அந்த மாதிரி வந்து எடப்பாடியார் வந்து தேமுதிகவுக்கு வந்து அதிக வெயிட்டேஜ் கொடுக்குற மாதிரி 8, 9, 10 ராஜ்யசபா அது இதெல்லாம் பேசிட்டு கடைசியில இவங்க பக்கம் தள்ளி விட்டு போயிட்டாரு. இந்த விதத்துல வந்து எடப்பாடியார் வந்து தள்ளி விட்டுட்டு போயிட்டாரு. ஆமா, இந்த பக்கம் பேரம் பேச வச்ச உடனே இங்க வந்து கூடுது. ஆமா, அது அப்படியே வழக்கமா அந்த பக்கம் போற மாதிரி போயிடுச்சு. ஆமா, இப்ப இவங்க என்னன்னாக்க பிரேமலதா வந்து 2 பக்கமும் பேசிட்டாங்க. 2021 தேர்தலே துரைமுருகன் உடைச்சு விட்டாரு. அது என்ன ஒரே நேரத்துல இங்கேயும் பேசுறீங்க அங்கேயும் பேசுறீங்கன்னு சொல்லி பப்ளிக்காவே உடைச்சு விட்டாரு. அந்த தேர்தலே அவங்களோட பிம்பம் உடைஞ்சு போச்சு, இந்த அம்மாவோட பிம்பம் உடைஞ்சு போச்சு. இந்த தேர்தலில் பாத்தீங்கன்னாக்க இந்த 2026ல இதுக்குதான் நான் வந்து ஏடிஎம்கே கிட்ட போயிருவேன் அப்படின்னு சொல்லி அங்க பேசுறது. அவங்க 6ன்னு ஆரம்பிச்சு 6ல இருந்து 7க்கு போறது. இவங்க வந்து நான் 8 தரேங்கிறது, அப்புறம் அவர் திரும்பி 9 தரேங்கிறது, 9+1 ராஜ்யசபா அதெல்லாம் பேசுறோம். இவங்க கடைசியில சரி 10+1ன்னு முடிங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் வந்து அந்த ஸ்வீட் பாக்ஸ் வந்து எவ்வளவு போகுது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கு. இதுல வந்து நிறைய அந்த அரசியல் விமர்சகர்கள்னு சொல்லிட்டு இருக்க சில புரோக்கர்கள், அதுக்கப்புறம் மேலிடத்த மாப்பிள்ளை, இவங்க எல்லாம் முக்கிய ரோல் பிளே பண்ணிருக்காங்க. எல்லாமே கூட்டணி கணக்குகள் தான். இப்ப அதிமுக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இந்த கூட்டணி நம்மள்ட்ட வராம போனதுனால நமக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு லாபம் அப்படின்னு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. 2 நாள் அவங்க வந்து சோசியல் மீடியால போடுற பதிவுகள்லாம் பாத்தீங்கன்னா அப்பா நம்ம தப்பிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஒரு படத்துல வந்து வடிவேலோட தங்கச்சி வந்து ரொம்ப அழகா இருப்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டு கவுண்டமணியும் செந்திலும் வந்து பொண்ணு கேட்கறதுக்கு போவாங்க. அவர் வந்து பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு இன்னும் வெக்கம் விட்டு போகல அப்படிங்கிற மாதிரி அந்த தங்கச்சியை வந்து கூப்பிட்டு வந்து கொடுப்பாரு. அப்போ வந்து கவுண்டமணியும் செந்திலும் எனக்கு தான் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி நான் வீரத்துல புலி அப்படி இப்படின்னு சொல்லி பதிலுக்கு பதில் பேசிட்டு இருப்பாங்க. கடைசியில் அந்த பொண்ணை பார்த்தோன்னே ஐயோ இந்த பொண்ணு கடா வந்தோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அதுல வந்து செந்தில் கழுத்துல அந்த பொண்ணு மாலையை போட்டு கவுண்டமணி வந்து எஸ்கேப், கிரேட் எஸ்கேப் அப்படிம்பாரு. அந்த மாதிரி அதிமுக வந்து இப்போ வந்து கிரேட் எஸ்கேப் ஆயிட்டாங்க. அவங்க வந்து சாதகமான ஒண்ணுன்றீங்களா இல்ல ஏடிஎம்கேவுக்கு இது வந்து மிகப்பெரிய சாதகம். தேமுதிக எத்தனை இடங்கள்ல போட்டியிடுதோ அத்தனை இடங்கள்லயும் அதிமுக கூட்டணி வந்து ரொம்ப ஈஸியா ஜெயிக்கும். இதுதான் உண்மை. இப்ப இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியில இன்னும் சலசலப்பு அதிகமாகும். ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கே எங்களுக்கு கூட இடம் கொடுங்க, அதிகமான இடம் வேணும்னு சொல்லி கேட்டுட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. காங்கிரஸ்ல இருந்து மதிமுக தவிர மீதி எல்லா கட்சிகளுமே கூடுதல் இடங்கள் எதிர்பார்க்கறாங்க அந்த கூட்டணியில.
அப்படி இருக்கும்போது இன்னொருத்தங்களை வந்து எக்ஸ்ட்ரா உள்ள கொண்டு போறது வந்து ஸ்டாலின் பண்ண மிகப்பெரிய ஒரு ராஜதந்திர தவறு. அந்த பிழையை வந்து அவர் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு வந்து உணர்ந்து பார்ப்பார்னு நினைக்கிறேன். இன்னொன்று குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூக வாக்கு மட்டும் இருக்கணும் அப்படின்றதுக்குன்னு ஒரு கட்டமைப்பு திமுகக்குள்ளே இருக்குது என்ற மாதிரி சொல்ல வராங்க. ஆமா, தேமுதிக, மதிமுக இதெல்லாம் விட்டுவிடக்கூடாது. இன்னும் கொஞ்சம் சார்ந்த நிறைய அமைப்புகளும் போயிட்டு இப்போ மாப்பிள்ளை எல்லா இடத்துலையும் இறங்கி பார்க்க ஆரம்பிச்சு. ஆமா, குறிப்பிட்ட ஒரு சமூகம் அப்படின்னு நல்லாவே உங்களுக்கு யாரை சொல்கிறேன்னு தெரியும். புரியுது. இப்போ தேமுதிக ஏன் உள்ளே வருது, வைகோ ஏன் அங்கேருந்து நான் போக மாட்டேன் இவங்கள தான் எனக்கு எல்லாமா அப்படின்னு நிற்கிறதுக்கான காரணம், அதை எல்லாம் அரவணைச்சிட்டு நிற்கணுன்ற ஒரு காரணம். குறிப்பாக பிற மொழியாளர்கள், குறிப்பாக தெலுங்கு சமூகத்தை சேர்ந்த வாக்குகள் எந்த விதத்திலும் செதறிடக்கூடாது அப்படின்றதுல திமுக கவனமாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாங்களா? இல்லை, இது இப்படிதான் போயிட்டு இருக்கு. இந்த களமே வந்து அப்படிதான் போயிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்க மொழி சிறுபான்மை மக்கள் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு பொதுவான மக்களாக தான் இருந்தாங்க, அப்படிதான் இருக்கணும். ஏன்னா ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறப்ப எல்லாரோடய கலந்து இருக்கும் போது அங்கே வந்து சமூக நல்லிணக்கம் இருக்கும், எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கும். ஆனா இப்ப திமுக எப்படி கொண்டு போகுதுனாக்க ஒரு குறிப்பிட்ட சமுதாயம், ஒரு குறிப்பிட்ட மொழி பேசுற மக்கள் எல்லாருமே எங்க பக்கம் தான் இருக்காங்க, அது அவங்க எல்லாரும் நாங்கெல்லாம் ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி அவங்க கொண்டு வராங்க. முன்னாடி எப்படி சிறுபான்மையினரை வந்து மற்ற சமூகங்கள்ல இருந்து தனிமைப்படுத்தி கொண்டு போனாங்களோ அவங்க எல்லாம் எங்க ஆளுங்க தான், நாங்க தான் அவங்களுக்கு நிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு இந்து மதத்தோட திருமணத்தை வந்து ஒரு இன்னொரு சிறுபான்மை மதத்தோட திருமணத்துல போய் நின்று இழிவா பேசினாரு இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். இப்ப பாத்தீங்கன்னா இங்க வந்து திருமணம் இவ்வளவு நல்லா நடந்துச்சு, இதே ஒரு இந்துக்களோட திருமணத்துக்கு போனீங்கன்னா அங்க வந்து ஒரு புரோகிதர் வந்து என்ன மொழியில பேசுறாருன்னே தெரியாது, அந்த மாதிரி பேசி ரொம்ப அசிங்கமா ஆபாசமெல்லாம் பேசி கல்யாணம் பண்ணுவாங்கன்னு சொல்லி இழிவா பேசுறாருன்னா அதோட உள்நோக்கம் என்னன்னா, நான் உங்க கூட தான் நிக்கிறேன், இவங்க வீட்டம்மாவே வந்து கோயிலுக்கு கோயிலா போயிட்டு அதே புரோகிதரை வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க, அது வேற. ஆனா இவர் வந்து இன்னொரு மாற்று சமுதாயத்தை, மாற்று மதத்தை சேர்ந்த ஒரு சகோதரரோட திருமணத்துல போயின்னுக்கிட்டு இந்து மதத்தை வந்து கேவலமா பேசிக்கிட்டாருன்னா அப்ப நான் வந்து உங்க ஆளு, நீங்க எல்லாம் என் பக்கம் தான் இருக்கீங்கன்னு சொல்லி ஒரு போலரைஸ் பண்ற ஒரு வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. அது திமுக ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கு. இப்ப அதை தாண்டி அதோட அடுத்த கட்டமா இந்த குறிப்பிட்ட மொழி பேசுற மக்கள், தெலுங்கு பேசுற மக்கள் எல்லாம் நாங்கெல்லாம் ஒன்னாதான் நிக்கிறோம், நீங்க எல்லாம் எங்களுக்குள்ளதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு போலரைஸ் பண்றாங்க. மேலிடத்த மாப்பிள்ளை வந்து போயிட்டு எல்லா சமுதாயத்திலையும் அவங்கவுங்க சமுதாய இயக்கங்களை ஒரு ஜாதி ரீதியா போய் அந்தந்த ஜாதியில வந்து இருக்கிற சின்ன இயக்க அமைப்புல இருந்து பெரிய அமைப்பு வரைக்கும் அவங்க தலைவர்களை பார்த்து எந்தெந்த விதத்துல அவங்களை கரெக்ட் பண்ணுமோ அது மாதிரி கரெக்ட் பண்ணி எல்லாரும் எங்க கூட வாங்க அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து தென் மாவட்டங்கள்ல வந்து வலுவா இருக்கிற நாடார் சமுதாயத்துல போய் இவங்க மூலமா போய் பார்த்து கனிமொழியை வந்து பலவீனப்படுத்தும் வேலையை பாக்குறாங்க. கனிமொழி வந்து வந்துடக்கூடாது, அவங்க மாநில அரசியலுக்கு வந்துடக்கூடாது, அவங்க பெருசா வந்துடக்கூடாது. இன்னொன்னு அவங்களுக்கு சுயமாவே பேசுற திறமை, எழுதுற திறமை இருக்கு. அவங்க ஒரு பெண் தலைவர்ங்கிற முறையில அவங்க மேல ஒரு மரியாதை வந்து தமிழ்நாட்டுல வந்து கட்சி சாராம நிறைய பேருக்கு இருக்கு கனிமொழி மேல. அந்த மாதிரி வந்து ஒரு பேச்சு திறமை, எழுத்து திறமையா இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களுக்கும் கிடையாது, உதயநிதி அவர்களுக்கும் கிடையாது. அதனால அவங்க வந்து கனிமொழி அவர்களை பார்த்து பயப்படுறாங்க. அவங்களுக்கு ஒரு செக் வைக்கணும், அவங்களோட வளர்ச்சிக்கு ஒரு முட்டுக்கட்டை போடணும் அப்படிங்கிற வகையில வந்து நாடார் சமுதாயத்தை போய் சேர்ந்தவங்க எல்லாம் பார்த்து எங்க பக்கம் வாங்க அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஆதரவா திரட்டிக்கிறாங்க, அவங்களை தனிமைப்படுத்துறதுக்காக. அதே மாதிரி தெலுங்கு பேசுற மக்கள் எல்லாருமே ஒன்னா இருக்கணும் அப்படிங்கிறத வச்சு அந்த கணக்கோட தான் இவங்க வந்து இந்த கட்சிகள் எல்லாம் ஒன்னா சேர்த்து இது அந்த போட்டோல கூட பாத்தீங்கன்னா இருக்கும் திரு சேகர் பாபு, KN நேரு, அதுக்கப்புறம் எல்லாம் அவர்களாவே இவங்க எல்லாமே அவங்களா ஒரே மொழி, அவங்க வந்து ஒரே மொழியை சேர்ந்தவங்க. அதுல வந்து தமிழர்கள் யாரும் இல்ல, கனிமொழியை பாத்தீங்கன்னா ஒதுங்கி நிப்பாங்க அந்த பக்கம். இப்படிதான் இருக்கு. இது இந்த தமிழ்நாட்டு அரசியலை எப்படி கொண்டு போகுதுனாக்க, இப்ப இந்த பக்கம் வந்து எடப்பாடி அவர்களோட கூட்டணி பாத்தீங்கன்னா, எடப்பாடி கூட நிக்கிறவங்க வந்து எடப்பாடியார் இருக்காரு, அவருக்கு பக்கத்துல வந்து நயினார் நாகேந்திரன் இருக்காரு, அவருக்கு பக்கத்துல அன்புமணி அவர்கள் இருக்காரு, அவருக்கு அப்புறம் பக்கத்துல தினகரன் இருக்காரு. இவங்க எல்லாருமே தமிழர்கள், இவங்க எல்லாரும் தமிழ் பேசக்கூடிய தமிழ் தலைவர்கள். இந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்க இந்த மாதிரி வேற்றுமொழி தலைவர்கள். இது வந்து தமிழ்நாட்டோட அரசியல் களத்தையே வந்து தமிழ் வெர்சஸ் தெலுங்கு அப்படிங்கிற மாதிரி கொண்டு போறாங்க. இது வந்து ஆரோக்கியமான போக்கு இல்ல. இந்த அரசியலை வந்து அதிமுக செய்யல. என்னைக்குமே அதிமுக வந்து இந்த சாதி ரீதியான அரசியலை வந்து மக்களை வந்து பிளவுபடுத்தணும், கொண்டு போகணும். சாதி ரீதியாவும் சரி, மத ரீதியாவும் சரி, அவங்க எல்லாத்தையும் போவாங்க, எல்லா மதத்து நிகழ்ச்சிகளையும் கலந்துக்குவாங்க, எல்லாரையும் அரவணைச்சு போவாங்க. அதே மாதிரி எல்லா சாதியும் அரவணைச்சு வச்சுக்குவாங்க. இன்னும் சொல்ல போனா பட்டியல் சமூக மக்கள் எல்லாம் உயரிய இடத்துல கொண்டு போய் உட்கார வச்சது அதிமுக தான். அதே மாதிரி சிறுபான்மை மக்களுக்கு வந்து உரிய இடம் அங்கீகாரம் கொடுத்தது வந்து அவங்க தான். ஆனா இவங்க வந்து அதை எதையுமே செய்யாம அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்க மாட்டாங்க, ஒண்ணும் கொடுக்க மாட்டாங்க. அரசியலுக்காக பயன்படுத்தி அவங்களை வந்து தனிமைப்படுத்தி தங்க பக்கம் இழுத்துக்குவாங்க. இதை வந்து திமுக எப்பவுமே செய்யுது. அதிமுக அந்த வேலையை செய்யல. ஆனா இந்த எலெக்ஷன்ல செஞ்சாக வேண்டிய கட்டாயத்தை இவங்களே உருவாக்குறாங்க. அதிமுக இந்த இடத்துல முடிச்சுக்கணும். எந்தெந்த சமுதாயங்களை வந்து கையில் எடுக்கணுமோ அதை வந்து இன்னும் குறுகிய நாள் தான் இருக்கு தேர்தலுக்கு. அவங்க வந்து மிகச்சரியா வந்து அந்தந்த சமுதாயம் சார்ந்த நபர்களை பார்த்து அவங்கள தங்களுக்கு ஆதரவா, ஏன்னா அதிமுக வந்து செய்யறது வந்து சாதி அரசியல் கிடையாது. அதிமுக வந்து அது எம்ஜிஆர் அவர்களும் சரி, ஜெயலலிதா அவர்களும் சரி, இன்னைக்கு இருக்க எடப்பாடியார் அவர்களுக்கும் சரி, அவங்க வந்து சாதி பார்த்து யாருக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கறதோ, சாதி பார்த்து ஒருத்தங்களை வந்து போலரைஸ் பண்ணி எங்க பக்கம் இழுக்கிறதோ அந்த வேலையை அவங்க செய்ய மாட்டாங்க. இன்னைக்கு அவங்க செய்யல. ஆனா தேர்தல் அரசியல்ல அவங்க செய்ய வேண்டிய கட்டாயத்தை திமுக உருவாக்கி இருக்கு இதன் மூலமா. இப்ப களம் எப்படி நினைக்கினா, திமுக தலைமையிலான தெலுங்கு கூட்டணியா
அதிமுக தலைமையிலான தமிழர் கூட்டணியா அப்படிங்கிற மாதிரி நிக்குது. ம். இந்த ஒரு இது வந்து என்ன சொல்றது, யாதும் ஊரே யாவரும் கேள்விங்கிறது தான் தமிழரோட அரசியல். இதை வந்து ஒரு தவறான ஒரு முன்னுதாரணத்தை திமுக ஒரு விதத்துல அப்படி எடுத்துக்கலாமா? காலங்காலமா நாங்க தான் ஆட்சி செய்வோம், எந்த விதத்திலையும் விட்டுற மாட்டோம், அந்த எண்ணம் தான் எங்க கீழே தான் இருக்கணும், திமுகவுல அதுக்கான கட்டமைப்பு தான் இது அப்படின்னு எடுத்துக்கலாங்களா? அப்படிதான் திமுக அதை சொல்ல நினைக்குது. அந்த மக்களுக்கு அப்படிதான் புரிய வைக்க நினைக்குது. இது ஒரு ஆபத்தான போக்கு. எந்த ஒரு இடத்துலயுமே வந்து இப்ப வேற ஒரு மாநிலத்துல போயோ, வேற ஒரு மொழி பேசுற மாநிலத்துல போய் நம்ம போயிட்டு ஒரு கவுன்சிலரா இருக்கான், நம்மளால போய் ஒரு 50 வருஷமா இருக்கான்னா, ஒரு தமிழன் போயிருக்கானா, அங்க ஒரு கவுன்சிலர் ஆகலாம், மிஞ்சி போனா ஒரு எம்எல்ஏ ஆகலாம். ஆனா அவனால சிஎம் ஆக முடியாது, என்னைக்குமே துணை முதலமைச்சர் ஆக முடியாது. ஆனா இங்க எல்லாமே ஆக முடியுது. இது வந்து ஒரு தவறான போக்கு தான். இது வந்து மாற்றம் வரணும்னா தமிழ் மக்கள் தான் யோசிக்கணும். இது என்ன அதே மாதிரி தமிழர்களோட இரண்டரை கலந்து சகோதரர்களா இருக்கிற தெலுங்கு பேசும் மக்களும் தமிழர்களோட வழி என்ன, அவங்களோட வேதனை என்ன அப்படிங்கிறத புரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க குறை சொல்லவும் முடியாது. ஆமா, நிறைய மக்கள் இருக்காங்க. இந்த அரசியலை பார்க்கும்போது அந்த தலைவர்கள் வந்து சுயநலன் சார்ந்து அவங்க மக்களே தவறா வழி நடத்தி அப்படி கொண்டு போறாங்க. இது வந்து ஒரு ஆபத்தான போக்கு. இந்த அரசியலை வந்து திமுக நிறுத்திக்கணும். இல்லைன்னா மக்களா பார்த்து நம்மெல்லாம் ஒன்னா இருக்கணும், நம்மள வந்து அரசியல்வாதிகள் பிளவுபடுத்துறாங்க அப்படிங்கறது வந்து குறிப்பா திமுக அவங்க தான் இந்த பிளவுபடுத்துற வேலையை செய்யறாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து தெளிவா நடந்துக்கணும். பிளவுபடுத்தணுன்றப்பதான் இன்னொரு கேள்வி வருது. இப்போ ஒரு பிரதான ஒரு டிவியில விவாதம், நாம் தமிழர் கட்சி சார்பா எல்லா கட்சியிலிருந்து ஒரு சார்பான ஒருத்தர் பேசுறாங்க. நாம் தமிழர் கட்சியிலிருந்து வழக்கறிஞர் ஸ்ரீதர் ரொம்ப நாகரிகமாக பேசக்கூடிய ஒரு மனிதர். பெரியாரை விமர்சனம் கருத்தியல் ரீதியாக வைக்கும்போது திடீர்னு ஒரு கும்பல் அங்கே இருக்குது. அந்த கும்பல் ஏற்கனவே வந்துட்டு சீமானை செருப்பால் அடிக்கிறவர்களுக்கு 50,000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு பேசின அந்த கும்பல்ல அதில் ஒருத்தர் தம்பி மனோஜ்ன்றவான். அந்த எகிரி பாய்ஞ்சிக்கிட்டு வர்றாங்க. அவர் நீ திரும்ப சொல்றப்பா தடுக்கிறாங்க. அதை மீறி செருப்பு எடுத்து வீசுறாங்க. அந்த செருப்பு வந்து நாஞ்சில் சம்பத்து மேல வாயில வந்து அடிச்சு கீழே விழுது. எல்லாம் அதிர்ச்சியா பாக்குறாங்க. இந்த போக்கு வந்து எப்படி இருக்குது? இப்போ நீங்க இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்க குறிப்பா இவர்கள் இப்படித்தான் அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தை வந்து வைக்கிறதுக்கு. இப்போ நீங்க காலங்காலமா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் மேல விமர்சனம் வைக்கிறீங்க, பரவலாகவும் விமர்சனம் வச்சுக்கிட்டு இருந்தீங்க. அதுக்கு பதிலாக உங்களை அந்த மாதிரி திரும்பவும் வந்து சவால் விட்டு இப்படிலாம் செய்தால் ஒரு தொகையை அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்தால் சரியா இருக்குமா? இந்த அரசு அதை வேடிக்கை பார்க்குது. சவால் விட்டப்போ வழக்கு போட்டிருக்கணும். நேற்று இந்த சம்பவம் நடந்திருக்குது. செருப்பு கழட்டி ஒரு பொது நிகழ்ச்சியில் அடிச்சிருக்காங்க. இன்ன வரைக்கும் அது சம்மந்தமாக வழக்கில் கைது இல்லை. திமுக கூட சேர்ந்தவர்கள், அதுக்கு ஆதரவானவர்கள் யார் எது வேணாலும் செய்துட்டு போகலாம், வழக்கே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கலாமா? இது இப்போ இன்னொரு சம்பவம். நேற்று வந்து பிஜேபி நடத்தின ஒரு கூட்டத்தில் வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து இதே மாதிரி வந்து கல் எரிஞ்சு கட்டையெல்லாம் எரிஞ்சு ஒரு தாக்குதல் நடத்திருக்காங்க. அதுலேயும் இந்த வழக்கு பதிவு பண்ணப்படலைங்கிறது தான் இப்போ வரைக்கும் உள்ள செய்தி. இது வந்து இந்த அநாகரிக அரசியலுங்கிறத வந்து தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் அறிமுகப்படுத்தினதே வந்து திமுக தான். குறிப்பா திரு அண்ணா அவர்கள் மறைவுக்கு பிறகுதான் வந்து திமுகவுக்கு தலைமையேற்ற கருணாநிதி வந்ததுக்கு பிறகுதான் வந்து இது மாதிரி ஒரு அநாகரிகமான அரசியல் வந்து தமிழ்நாட்டில் வந்துச்சு. இந்த மாதிரி ஒரு கல்ச்சர். அது எம்ஜிஆர் அவர்கள்லாம் பாதிக்கப்படலாம். அவரோட படப்பெட்டியெல்லாம் விடாம, உங்களுக்கு எல்லாம் தெரியும், அவரோட படப்பெட்டியை கூட வர விடாம அவர் ஏர்போர்ட்லேயே வச்சு கொளுத்துவோன்னு சொல்லி எம்ஜிஆர் ரசிகர்களை தாக்கி அவங்க எங்க கூட்டம் போட்டோம், அவரோட சினிமா போஸ்டர் எல்லாம் கிழிச்சு தியேட்டர் வாசல்ல வைக்கிற அவரோட திமுக. ஆமா, அத்தனையும் செஞ்சது திமுக. அதோட தொடர்ச்சி தான் இன்னைக்கு. அதோட வாரிசுகள் தான் இவங்க எல்லாருமே. இது வந்து இவங்களால கருத்துக்களால எதிர்கொள்ளவே முடியாது. நீங்க எதுவா இருந்தாலும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்க, இவங்க வந்து யார வேணாலும் எவ்வளவு கீழ்பட்ட வேணாலும் தரம் தாழ்ந்து மிக மோசமான வார்த்தைகளை விமர்சனம் பண்ணுவாங்க. ஆனா அவங்க பதிலுக்கு விமர்சனம் பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு வந்து வாயால பேச தெரியாது, கையால பேசுவாங்க, கட்டையால பேசுவாங்க, இது மாதிரி செருப்பால பேசுவாங்க. இப்படிதான் அவங்களுக்கு பேச தெரியும். அவங்க வளர்ந்த விதம் அப்படி. சட்டம் ஒழுங்கு இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். சட்டம் ஒழுங்கு தான் அந்த இரும்பு கை தான். சட்டம் ஒழுங்கை என்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறேன்னு ஒரு இரும்பு கை முதல்வர் பேசினார்ல, அவரோட ஆட்சியில இப்படிதான் இருக்கும். இந்த ஆட்சி மாற்றம் வந்தால்தான் இந்த சட்டம் ஒழுங்கு வந்து சரியா வரும். ஏன்னா இவங்க ஆட்சியில எப்பவுமே என்னைக்குமே இவங்க ஆட்சியில வந்து சட்டம் ஒழுங்கு இருந்ததே கிடையாது. எப்பவுமே வன்முறைகள் வந்து அவங்க செய்வாங்க. எதிர்கட்சியா இருக்கும்போது பிரியாணி கடையில போய் பாக்ஸிங் போட்டாங்க, இவர் போய் மன்னிப்பு கேட்பாரு. அதே ஆளுங்கட்சி ஆனதுக்கு அப்புறம் பிரியாணி கடைக்காரரை வந்து இவர் காலில் வேணா உருவ வைப்பாங்க. இது மாதிரிதான் நடக்கும். இவங்க வன்முறையை வந்து பிரயோகம் பண்ணுவாங்க. இவங்களால வந்து யாரையுமே வந்து கருத்துக்களால எதிர்கொள்ளவே முடியாது. அவங்க வந்த விதம் அப்படி, அவங்க வளர்ந்த விதம் அப்படி, அப்படிதான் இருப்பாங்க. டாஸ்மார்க்கில் வந்துட்டு இன்னும் அந்த ஸ்டைல் தொடர்ந்துகிட்டு இருக்கிறதா நீங்க ஒரு பதிவு பண்ணியிருந்தீங்க. எப்படி அது எந்த விதத்தில் தொடர்ந்துகிட்டு இருக்குது? எல்லாமே இப்போ ஒரு முடிவுக்கு வந்துருச்சு, நல்லா இருக்குது அப்படின்லாம் சொல்ல வராங்க. இல்ல, இது சம்பந்தமா நான் வந்து டாஸ்மாக் ஊழியர்கள்ட்ட வந்து பேசினேன். நமக்கு அந்த தொழிற்சங்கத்துல இருக்க நண்பர்கள்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் சொல்ற கருத்துக்கள்லாம் கேட்டாக்க ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அதாவது டாஸ்மாக்ல எந்த விஷயமே மாறல.
டாஸ்மாக் வந்து இன்னைக்கு வந்து பெயரளவுல தான் ஒருத்தர் அமைச்சரா இருக்காரு. ஆனா பவர் ஃபுல்லாவுமே இருக்கிறது வந்து இதற்கு முன்னர் உச்ச நீதிமன்றத்தால் பதவி பறிக்கப்பட்ட ஒருத்தர் கையில தான் வந்து அந்த 10 ரூபாய் நபர்கிட்ட தான் வந்து எல்லா பவருமே இருக்கு. பெயருக்கு தான் ஒருத்தர் வந்து அமைச்சர்னு சொல்லி அந்த துறைக்கு உட்கார்ந்துருக்காரு. இந்த துறையும் சரி மின்சாரத்துறையும் சரி அவர் கண்ட்ரோல் தான் இருக்கு அப்படின்னு தான் இன்னைக்கு சொல்றாங்க. அந்த சம்பந்தப்பட்ட தொழிற்சங்கத்தை சேர்ந்தவங்களே சொல்றாங்க. இதுல வந்து இப்ப நடக்கிறது, ரீசெண்டா நடக்கிறது வந்து இப்ப வந்து இந்த டாஸ்மாக்ல வந்து இந்த பாட்டில திரும்பி கொடுத்து 10 ரூபா வாங்கிக்கலாம், அதுக்கு வந்து டெபாசிட் 10 ரூபா, அதாவது ஒரு பாட்டில் வந்து 200 ரூபான்னா அந்த 200 ரூபாய் வந்து முன்னாடி வந்து 10 ரூபாய் இவங்களுக்கு மட்டும் வாங்குற அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் மட்டும் வாங்குவாங்க. கூடுதல் உரிமை தொகை அவங்க வாங்கிக்கிற அரசாங்கத்தோட உரிமை தொகை, அது கஸ்டமர்ட்ட இருந்து வாங்குறது 200 210 வாங்குவாங்க. இப்ப 220 வாங்குறாங்க. என்னன்னா அதுல ஒரு சின்ன ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இந்த பாட்டில திரும்பி ரிட்டர்ன் கொடுத்தாக்க அந்த 10 ரூபா அடுத்த பாட்டில கழிச்சுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி. இப்ப இதுல வந்து ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்துகிட்டு இருக்குதா சொல்றாங்க. என்ன ஊழல்னாக்க இந்த பாட்டில் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி திரும்பி மறுசுழற்சி பண்றதுக்கு எடுத்துட்டு போறத கான்ட்ராக்ட் எடுத்துருக்கு யாருன்னா அது ஒரு கரூர் கம்பெனி. கரூர் கம்பெனினாக்க எல்லாருக்குமே தெரியும் கரூர் கம்பெனி யாரோடது அப்படிங்கிறது. இவங்க தான் எல்லா மாவட்டத்திலையும் போய் அந்த பாட்டில கலெக்ட் பண்றது, அதுக்கான அமௌண்ட்டை வந்து பரிவர்த்தனை பண்றது, இது எல்லாமே அவங்க தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா கவர்மெண்ட் அலாட் பண்ணுது. இப்ப என்னன்னாக்க இப்ப பாட்டில் வந்து கடையில விக்கிறாங்க. ஒரு கடையில வந்து ஒரு 10,000 பாட்டில் விக்கிறாங்க அப்படின்னாக்கா மது பாட்டில் வந்து புதுசா விக்கிறது வந்து ஒரு 10,000 குவார்டர் பாட்டில் விற்கிறாங்க அப்படின்னாக்க அந்த குவார்டர் பாட்டில் போறதை திரும்பி அவங்க பாட்டில கொடுத்து அந்த 10 ரூபாயை கிளைம் பண்ணி வாங்குற கஸ்டமர் பாத்தீங்கன்னா ஒரு 5,000 இருந்து 6,000 தான் இருக்கும். மீதி வந்து அங்கங்க எங்கேயோ குடிச்சிட்டு தூக்கி போட்டு போயிடுவாங்க, ஏதோ ஒரு வகையில வந்து மிஸ் ஆயிரும், திரும்பி வராது. இப்ப அந்த கம்பெனி வந்து வரும்போது அவங்க தினசரி பேசிஸ்லயோ வாரம் 2 தடவை பேசிஸ்லயோ அந்த கடைக்கு வராங்க. வந்து வசூல் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இப்போ சரிப்பா இந்த நேற்று வந்து 10,000 பாட்டில் வித்துருக்க, 10,000 குவார்டர் பாட்டில் நீ வித்துருக்க கஸ்டமருக்கு, அது காலி பாட்டில் அந்த 10,000 காலி பாட்டில் கொடு அப்படின்னு கேட்கும்போது இவங்கள்ட்ட இருக்காது. 5,000 பாட்டில் இருக்கும், 6,000 பாட்டில் இருக்கும். அப்ப என்ன பண்றாங்கன்னாக்கா அந்த பாட்டில்லாம் இவங்க எடுத்துக்கிறாங்க. எடுத்தது போக மீதி ஒரு 6,000 பாட்டில் வந்துருச்சுன்னா 6,000 பாட்டில் எடுத்துக்கிட்டு மீதி 4,000 பாட்டிலுக்கு வந்து ஒண்ணு நீ கவர்மெண்ட் கட்டணும்னா நேரடியா ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கினது அப்படியே அந்த 4,000 × 10 40,000 ரூபாய் நீ கட்டிடணும். 4,000 பாட்டிலுக்கு ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபான்னு 40,000 ரூபாய் நீ கவர்மெண்டோட அக்கௌண்ட்ல கட்டிடு. அப்படி கட்டுறியா இல்ல நம்ம 2 பேரும் பிரிச்சுக்குவோமா? அதாவது அதுல எப்படின்னாக்க நான் அது ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபான்னாக்க எனக்கு வந்து 5 ரூபா 50 பைசா, உனக்கு வந்து 4 ரூபா 50 பைசா. நீ இதை ஒரு ஆளை போட்டு, ஏன்னா இப்ப டாஸ்மாக்ல இருக்கிற ஊழியர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இவங்களே ஒரு ஊழியரை போட்டிருப்பாங்க. ஏன்னா எல்லா கடையிலயும் வந்து இருக்கிற ஒரு சேல்ஸ்மேனும் ஒரு மேனேஜரை மட்டுமே பார்க்க முடியாது. காலையில இருந்து இரவு வரைக்கும் போட்டு அந்த பணம் கட்டுறது, போக்குவரத்து, வரவு செலவு கணக்கு எல்லாத்தையும் பார்க்க முடியாது. எக்ஸ்ட்ரா 2 பேரும் அவங்க அந்த 10 ரூபா வாங்குறதெல்லாம் அவங்க சம்பளம் கொடுத்து பண்ணுவாங்க. அது மாதிரி இன்னொரு ஊழியர் எக்ஸ்ட்ரா போட்டு இந்த பாட்டில் கால்குலேஷனை மட்டும் போட்டு அவருக்கு சம்பளம் பிளஸ் இவங்க ஷேர் எடுத்துக்கிறது. இது எல்லாமே இந்த மாதிரி ஒரு கணக்கு போயிட்டு இருக்கு. ஒரு அப்படின்னா ஒரு 4,000 பாட்டிலுக்குன்னா பாத்தீங்கன்னா 40,000 ரூபாயில வந்து 40,000 ரூபாய் கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டிய தொகை கஸ்டமர்ட்ட இருந்து வாங்கினது. அதை வந்து நீ வந்து அதுல வந்து 55% எனக்கு கொடுத்துரு கரூர் கம்பெனிக்கு, 45% வந்து டாஸ்மாக் ஊழியர்கள் நீ பிரிச்சு எடுத்துக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது போயிட்டு இருக்கு. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஊழலா போயிட்டு. இல்ல இப்ப ஒரு குழப்பம் வருது. மொத்தம் 10,000 பாட்டில் வித்துட்டாங்க. 10,000 பாட்டில் 6,000 பேர் அங்கேயே வச்சுட்டு போயிட்டாங்க. வாங்கி அதை திரும்ப 10 ரூபா கொடுத்துட்டாங்க. 4,000 பாட்டில் இல்ல, எங்கெங்க வீட்டுல வச்சு குடிச்சிருப்பான், ரோட்ல வச்சு குடிச்சிட்டு போயிருப்பான், அது எங்கேயே செதறி இருக்கு. அதுக்கான காசு யார் தரணும்? அதற்கான காசை வந்து டாஸ்மாக்ல தான் இருக்கு. இப்போ கஸ்டமர் வாங்கும் போதே அந்த 10 ரூபாயை வாங்கிடுறாங்க. வாங்கும் போதே 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்து அவன்கிட்ட வாங்கிடுறாங்க இந்த பாட்டிலுக்கான காசுன்னு சொல்லி. அந்த காசு டாஸ்மாக்ல தான் சர்ப்ளஸா இருக்கும். அந்த 10,000 பாட்டிலுக்குமே வந்து 10,000 பாட்டில் வாங்கிடுறாங்க. 10 ரூபாய் வாங்கிடுறாங்க, முன்னாடியே வாங்கிடுறாங்க. அதைத்தான் சொன்னேன் நான். இப்ப 200 ரூபாய் அதோட ஆக்சுவல் எம்ஆர்பி விலைனா 220 ரூபா வாங்குறாங்க. அதுல 10 ரூபா வந்து அந்த பாட்டிலுக்குன்னு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க, சின்ன ஸ்டிக்கர், ஒரு QR ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டுவாங்க. ஒட்டிட்டு அந்த 10 ரூபா வந்து டெபாசிட், இன்னொரு 10 ரூபா வந்து இவங்களுக்கு ஏற்கனவே வாங்கிட்டு இருக்க அந்த 10 ரூபா கிம்பளம். அது இந்த 10 ரூபா அந்த பாட்டிலுக்காக ஸ்டிக்கர் ஒட்டி வாங்கினதை வந்து 1 லட்சம் ரூபாய் கணக்குல இருக்கும். 10,000 பாட்டிலுக்கு 1 லட்சம் ரூபாங்கிறது வந்து இவங்கள்ட்ட சர்ப்ளஸா இருக்கும். அதுல 6,000 பேர் ரெடி பாட்டில் கொடுத்துட்டாங்கனாக்கா அவனுக்கு திரும்பி அந்த 10 ரூபா பெனிஃபிட் போயிடும். மிச்சம் 40,000 ரூபாய் பணம் இருக்கும் அந்த 4,000 பாட்டிலுக்கு. அந்த 40,000 ரூபாய் பணத்துல தான் இவங்க பிரிச்சுக்கிறது. அது ஆக்சுவலா அது கவர்மெண்டோட கஜானாவுக்கு போக வேண்டிய பணம், நேர்மையா கணக்கு காமிச்சா. ஆனா அப்படி காமிக்கிறது இல்ல. நான் எனக்கு 4,000 பாட்டில் வந்துட்டு தான் நான் கணக்கு கொடுத்துக்கிறாங்க. நீ வந்து எனக்கு ஒரு பாட்டிலுக்கு 5,000 ரூபாய் கொடுத்துரு, 5 ரூபா 50 பைசா கொடுத்து நீ 4 ரூபா 50 பைசா எடுத்துக்க அப்படின்னு சொல்லி ஒரு டீல் போட்டு கரூர் கம்பெனி ஓட்டிட்டு இருக்காங்க. இதுல சுமாரா எத்தனை லட்சம் கோடி இதுல எவ்வளவு? ஒரு நாளைக்கு வந்து சுமாரா ஒரு 1 கோடி பாட்டில் போறதா சொல்றாங்க தமிழ்நாட்டுல. அதுல வந்து 4,000 ரூபாய் 40% வைங்க. அதுல 40% திரும்பி வரலன்னு வச்சுக்கோங்க. ஒரு தோராயமா சொல்றேன், 40% திரும்பி வரலன்னா கிட்டத்தட்ட 40 லட்சம் பாட்டில். ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா,
அப்படின்னா நம்மளே கணக்கு பார்த்துக்கலாம். ஒரு நாளைக்கு வந்து 4 கோடி ரூபா. ஒரு நாளைக்கு. ஆமா. மாசம் எவ்வளவு ஆச்சு? மாசம் எவ்வளவு வருஷத்துக்கு ஆச்சு? அந்த 10 ரூபா இன்னும் தொடருதுன்றப்ப நினைச்சு பாரு, ஆமா. பணம் எங்க குவியுது, எங்க போகுது அப்படின்னு. இதுதான் வந்து அவங்க வந்து மொத்தமாக குங்கு மண்டலத்தை வென்று காட்டுவோம் அப்படின்னு சொல்றாங்களே, காரணம் இந்த இதுதான். பணத்தை முதலீடா வச்சுதான் அவங்க. இந்த பின்னணியில தான் வென்று ஆமா. காட்டுவோம், ஆமா அவர்கிட்ட கொடுத்திருந்த தொகுதியெல்லாம் அவர் ஜெயிச்சு கொடுத்துருவாரு ஆமா. அப்படின்றது காரணம் ஆமா. இதுதான். இத வந்து சொன்னவங்க வந்து டாஸ்மாக் ஊழியர் சங்கத்துல இருக்கவங்க பேருக்கு சொல்றாங்க. தான் இவர் வந்து ஆமா, இருக்கிறாரு. இப்ப இருக்கிற செயல். அமைச்சரா இருக்கிறவர் வந்து பெயருக்கு தான் இருக்கிறாரு. ம். இதுக்கு முன்னாடி இருந்து உச்சநீதிமன்றத்தால் பதவி இறக்கம் செய்யப்பட்ட ஒரு நபர் தான் ம். இன்னைக்கு வரைக்கும் அந்த இப்போ துறைக்கு lead வந்து பண்ணிட்டு இருக்காங்க. முழுசா கவனிக்கிறாரு. அது இந்த துறை சம்பந்தமா எதுவா இருந்தாலும் அவர் தான் பாக்குறாருன்னு தான் சொல்லி இந்த ஊழியர் சங்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே சொல்றாங்க. இதுதான் நமக்கு கிடைச்ச தகவல். ம். இப்ப தேர்தல்ல வந்துட்டு நம்ம குஷியா இருக்கிறதுக்கு காரணம் இதுவும் ஒண்ணு. ஆமா ஆமா திமுக தரப்பு ஆமா, அவங்கள்ட்ட சில நல்லா தொகுதிகளை தக்க வைக்கும், அதுக்கான பொருளாதார ரீதியான செலவு பண்ணணும். ஆமா. காரணம் இங்க இருக்குது, இந்த வகையில இருக்குது. அடுத்து இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, அறநிலைத்துறை கோயில்கள்ல வந்து முடி காணிக்கை செலுத்துறாங்கல்ல, மொட்டை அடிக்கிறாங்கல்ல, ஆமா. அதுல ஒரு மிகப்பெரிய முறைகேடு நடந்துகிட்டு இருக்கு. ஆ. அவங்க ஊழல்னு சொன்னா பிடிக்காது அவங்களுக்கு, முறைகேடுன்னு தான் சொல்லணும். அது கூட இதுல வேற ஏதோ ஒரு வார்த்தையில சொல்லியிருக்கிறாங்க. ஊழல்னு சொல்லக்கூடாது, முறைகேடுன்னு சொல்லக்கூடாது. தவறு தெரியாமல் தவறு நேர்கிறது. தெரியாமல் தவறு நேர்ந்தது. தவறு அப்படி கூட சொல்லிக்கலாம். சரி. அவங்க புதுசு புதுசா வார்த்தைகள்லாம் கண்டுபிடிக்கிறது அவங்க தானே. ம். அந்த மாதிரி என்னன்னாக்கா, முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அறநிலைத்துறை கோயில்கள்ல எல்லா கோயில்லையுமே வந்து இந்து கோயில்கள் வந்து முடி காணிக்கை செலுத்துறது, மொட்டை எடுக்கிறதுங்கிறது வந்து ஒரு வேண்டுதல் வந்து வச்சிருப்பாங்க ஆமா. பக்தர்கள். அதுக்கு ஒரு கோயில் தொகையை கொடுப்பான், 50 ரூபாய் 100 ரூபாய் சீட்டு கொடுப்பாங்க. சீட்டு ஒண்ணு கொடுப்பாங்க. ஒரு சீட்டு கொடுத்தாக்க 10 ரூபாய் 20 ரூபா இருந்துச்சு முன்னாடி எல்லாம் வந்து. ஆமா. முந்தைய அரசாங்கம் இருக்கும்போது 10 ரூபாயா 20 ரூபாயா அந்த கோயில்ல போய் அந்த 10 ரூபா கொடுத்தாக்க அவங்க ஒரு சீட், இந்த அர்ச்சனைக்கு உள்ள சீட்டு மாதிரி இதுக்கு ஒரு சீட்டு கொடுத்துருவாங்க, பிளஸ் ஒரு பிளேடு ஒண்ணு கொடுத்துருவாங்க. அதை கொண்டு போய் அங்க முடி எடுக்கிற ஒரு அந்த பணியாளர்கிட்ட கொடுத்தாக்க அவர் வந்து அதை எடுத்துட்டு அந்த சீட்டை வாங்கிக்குவார், அந்த பிளேடை வாங்கி நம்மள முடி காணிக்கை எடுத்துட்டு அவர் வந்து 50 ரூபாய் 100 ரூபாய் அவரோட சார்ஜ் ஒன்று வாங்கிக்குவார். ம். இதுதான் வந்து காலங்காலமா நடைமுறை. ஒரு முட்டைக்கு ஒரு மொட்டை அடிக்கிறதுக்கு அந்த சீட்டை வச்சு இத்தனை டோக்கன் அடிச்சிருக்கிறேன், ஆமா. ஒரு மொட்டைக்கு இவ்வளவு காசுன்னு துறையில வாங்கிப்பாரு. இந்த ஆமா. இப்ப என்ன ஆனிச்சுன்னா, ம். இந்த நம்ம அண்ணன் சேகர் பாபு அவர்கள் இந்த துறைக்கு வந்ததுக்கு அப்புறம் ம். எல்லா அறநிலைத்துறை கோயில்கள்லயும் மொட்டை எடுக்கிறது ஃப்ரீ அப்படின்னு அறிவிச்சார். பாரி வள்ளலாய். இலவசம் அப்படின்னு. என்னடா இவ்வளவு நல்லவங்களா இருக்காங்களே அப்படின்னு சொல்லி இதை வந்து அறநிலையத்துறை அதிகாரிகள்கிட்ட வந்து நம்ம பேசும்போது ம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அட ஏன் தலைவரை கேட்கறீங்க, இது அதை விட மோசம் ம். அப்படின்ட்டு இது இலவசம்னு சொல்லும் போது ம். சில கோயில்கள்ல பழனி, திருச்செந்தூர் மாதிரியான கோயில்கள்ல தினசரியே 100கணக்கான பேர் 1000கணக்கான பேர் மொட்டை அடிப்பாங்க. ம். அது மாதிரி ஒரு கணக்கு இருக்கு. ம். பெரும்பாலான கோயில்கள்ல தினசரி ஒருத்தர் கூட மொட்டை அடிக்க மாட்டார். ம். ஏதோ ஒரு விழா காலங்கள், ஒரு வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, அது மாதிரி விழா காலங்கள்ல வந்து அந்த நேர்த்திக்கடன் செலுத்த வரவங்க சரி. ஒரு 50 பேர் 100 பேர் அந்த மாதிரி வருவாங்க. ம். இப்ப என்ன ஆயிடுச்சு, ஃப்ரீன்னு ஆக்குனதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, ம். அந்தந்த கோயில்ல ஒரு அலுவலகம் இருக்கும்ல, அறநிலைத்துறை அலுவலகம், ம். அதுல ஒரு அலுவலர் இருப்பார், அறநிலைத்துறை அலுவலர் இருப்பார். இவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நாவிதர் இருப்பாரு முடி எடுக்கிறதுக்கு. ம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்க, ஒரு மொட்டைக்கு வந்து அரசாங்கத்தின் சார்பில், அறநிலைத்துறை சார்பில் நாவிதருக்கு கொடுக்க வேண்டிய சார்ஜ் வந்து 40 ரூபாய். ம். இது வந்து சட்டம். ம். 40 ரூபாய். இவங்க என்ன பண்ண, இப்ப ஃப்ரீன்னு ஆக்கிட்டதுனால டெய்லியுமே வந்து அந்தந்த கோயிலுக்கு தகுந்த மாதிரி ஒரு 100 சீட்டை சாயந்தரம் கோயில் அந்த ஆபீஸ் முடிக்கிற நேரத்துல ஒரு 6 மணிக்கு போயிட்டு ம். ஒரு 100 சீட்டை சும்மாவே அடிச்சு 100 சீட்டை கிழிச்சு ம். இன்னைக்கு 100 பேர் மொட்டை அடிச்சாங்கன்னு சொல்லி கிழிச்சு குப்பத்தொட்டியில போட்டுறது. ம். 100 மொட்டைக்கு 40 ரூபான்னாக்கா எவ்வளவு ஆச்சு? ம். 4000 ரூபாய். ம். அந்த அந்த நாவிதருக்கு பேருக்கு ஒரு 200 ரூபாய் 300 ரூபாய் கொடுத்து தாண்டி போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ம். மீதி எல்லாமே வந்து அண்ணன் அந்நியாருடைய புடவை எடுத்து போட்ட அண்ணன் சேகர் பாபு கணக்குல போறதா சொல்லிக்கிறாங்க. ம். இது வந்து எவ்வளவு பெரிய மொட்டையிலேயே ஒரு வந்து கோயிலுக்குன்னா தமிழ்நாடு அறநிலையத்துறையில வந்து அதோட கட்டுப்பாட்டுல எவ்வளவு கோயில்கள் இருக்கு, எத்தனை ஆயிரம் கோயில்கள் இருக்கு, இது மாதிரி எத்தனை ஆயிரம் மொட்டைகள், எத்தனை லட்சம் மொட்டை அடிக்கிற விஷயம் ஆமா. இருக்குது. மொட்டையே அடிக்காம அடிச்சதா கணக்கு காமிக்கிறாங்க. உலகத்திலேயே வந்து நுணுக்கமா கண்டுபிடிச்சி காசு அடிக்கிற ஒரே ஒரு கும்பல் இவங்களாதான் ஆமா. இருப்பாங்க. எல்லாருக்கும் கட்டணம் இல்லாமல் அடிச்சுக்குங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனா மொட்டை அடிக்கிறவருக்கு பணம் கொடுக்கணும் இல்ல, ஆமா இந்த அறநிலைத்துறையில இருந்துட்டு. ஆமா நம்ம நினைக்கிறோம் அந்த அரசு கவர்மெண்ட் வந்து எல்லாருக்கும் ஃப்ரீ பண்ணிடுச்சுன்னு. ஆமா ஆனா துறையில இருக்கிற காசு எடுத்து மொட்டை அடிக்கிறவருக்கு கொடுக்கணும். ஆமா. அப்ப 50 மொட்டை அடிச்சவருக்கு 500 மொட்டையா அடிச்சுன்னு கணக்கு எழுதி மீதி எல்லாம் இவங்க அடிச்சுக்கிறாங்க. இவங்க அடிச்சுக்கிறாங்க. இதுதான் இது மாதிரி மொட்டை நடக்கிறது. அடிக்கிறதுல தலையில கை வச்சு தடவுறது இதான் ஆமா. பேரு. நம்ம மொட்டை அடிச்சுட்டு போயிட்டான்னு சொல்றாங்கல்ல, இதுதான் திராவிட மாடல் மொட்டை அடிக்கிறது. இது அதிர்ச்சி தகவலா இருக்குங்க. ஆனா புதுசாவும் இருக்குது. இந்த மாதிரி துறை இந்த மாதிரி ஒரு துறையிலையும் வந்து நோண்டி பார்த்தோம்னா இந்த 5 வருஷத்துல இவங்க பண்ணிருக்கிற சாதனைகள் நம்பர் 1, இந்தியாவிலேயே இவங்க தான் நம்பர் 1 அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி புதுசா கண்டுபிடிக்கிற இதுதான் வந்து திராவிட மாடல். இப்ப போயிட்டு இல்லைங்க நீங்க எத்தனை பேர் ஒரு நாளைக்கு எத்தனை பேர் தான் மொட்டை அடிச்சாங்க, நீங்க எப்படி நீங்க ப்ரூவ் பண்ணுங்க.
தகவலை கொடுங்கன்னா எப்படி கொடுப்பாங்க அவங்க? எப்ப அதை சீட்டு கிழிச்சு போட்டு போறதுனா அதாவது அவ்வளவு சீட்டு கிழிஞ்சிருச்சுங்க, இவ்வளவு பேருக்கு மொட்டை அடிச்சுட்டு மொட்டை அடிச்சுட்டு அவன் ஊருக்கு போயிட்டான், எந்த ஊர்ல இருந்தா வந்தான், ஆந்திராவில இருந்து வந்தான், ஓங்கோல்ல இருந்து வந்தோன்னு கணக்கு காமிச்சிட்டு போக வேண்டியதானே. இங்க போய் நீங்க எங்க உள்ளூர்காரனா இருந்தாலும் எல்லாரையும் வீட்டை விட்டு வெளில வர சொல்றா, வரிசையா நிப்பாட்டி பாப்போம் எத்தனை மொட்டை அடிச்சு. பாத்தீங்கன்னா பழனி கோயிலோட திருவண்ணாமலையில அதிகம் மொட்டை விழுந்துட்டே இருக்கு, கூட்டம் ஜேன்னு இருக்குது. ஆமா, ஏதோ அந்த திருப்பதிக்குள்ள நம்ம நுழைஞ்சிட்டோமோன்னு ஒரு எண்ணம் வருது திருவண்ணாமலை கோயிலுக்குள்ள. அங்க ஆந்திரா மக்கள் அதெல்லாம் என்ன கணக்குல வரும், எத்தனை மொட்டை கணக்குல வரும் தெரியல. அதான் சொல்றேன், மிகப்பெரிய கோயில்கள்ல ஆயிரக்கணக்கில் முட்டைகள் கணக்கு காமிக்கிறாங்க. அப்ப அங்க வந்து ஒரு நாளைக்கு 1000 பேர் அடிக்கிறாங்கன்னா 2000 பேரா கணக்கு காமிச்சுக்குவாங்க. 5 பேர் 10 பேர் அடிக்கிற கோயில்ல வந்து இன்னைக்கு 50 பேர் அடிச்சாங்க, 100 பேர் அடிச்சாங்க அப்படின்னு கணக்கு காமிச்சிக்க வேண்டியது. மொத்தத்துல அவங்க கட்டணம் இல்லாமல் மொட்டைன்றது மக்களுக்கு போடுற மொட்டையா இருக்குது, ஊழலுக்கான மொட்டையா இருக்கு. இதுதான் சரியான வார்த்தை, சரியா இருக்குது. அந்த மாதிரிதான் இருக்கு. நிறைய தகவல்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. நம்ம மீண்டும் இந்த தேர்தல் நெருக்கத்துல சந்திப்போம். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி, வணக்கம்.